நான் ரெடி. இது என்னோட ஃபேவரட் ட்ரெஸ்ஸு. இதில் பார்த்தா அது ஆண்ட் கிடையாது. ஆக்சுவலி ஸ்லீவ்லெஸ் தான். பட் ஆனால் கவர் பண்ணுற மாதிரி அழகாக மேலே வந்து ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த பேர்லாம் வச்சு செம்ம அழகாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச இந்த ட்ரெஸ் 200+ டைம்ஸ் நான் போட்டிருக்கேன். அவ்வளோ வாட்டி துவச்சுமே இது போகலை. ஆனால் பேக் சைட் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து போயிருக்கும். ஒரு முத்து கூட இருந்திருக்காது. இதுக்கு காரணம் மெட்டீரியல் குவாலிட்டி நல்லா இல்லைன்னு கிடையாது. எங்கள் வீட்டில் பீட்ரூட்னு ஒருத்த பையன் இருந்தான். அவன் வந்து ஒரு ஸோ அவன் வந்து நான் ஒரு நாள் உட்காந்துட்டு இருக்கும்போது என் பின்னாடி சும்மா உட்காந்து விளையாடிட்டு இருந்தான் என் சிஸ்டர் வீட்டில். என்னடா அமைதியாக இருக்கான் என் பையன் பார்த்தா ஒரு ஒரு முத்தா பிச்சு போட்டார். அவ்வளோ நல்ல பையன். ஸோ அதனால பேக் சைடில் இல்லை. பட் இருந்தாலும் எனக்கு அந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால எப்பயுமே இதுதான் வேர் பண்ணிப்பேன். இப்போ மாய்ஸ்சரைசர் போய்க்கலாம். குயிக்காக ரெடி ஆகிடலாம். மாய்ஸ்சரைசர் ஹிமாலயோட வின்டர் டிஃபென்ஸ் மாய்ஸ்சரைசர். எனக்கு செம்ம ட்ரை ஸ்கின்னு. நெக்ஸ்ட்டு வந்து சன்ஸ்க்ரீன். எப்பயும் போல் மை ஃபேவரட் மினிமலிஸ்ட். மினிமலிஸ்ட் ஏன் ஃபேவரட்டுன்னு கேட்கலாம். நான் வந்து இதில் பப்பாயா போட்டேன், ஆப்பிள் போட்டேன், அதெல்லாம் கிடையாது. நான் வந்து இதில் கிளைகாலிக் ஆசிட் தான் வச்சுருக்கேன், நயாசினமைட் தான் வச்சுருக்கேன். இதில் இது கலந்துருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருப்பாங்க. ஸ்கின் சயின்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறதும் கொடுக்குறாங்க. மேபி அதனாலயா இல்லை எனக்கு ரொம்ப நல்லா செட் ஆயிடுச்சு அதனாலயான்னு தெரியல. செட் ஆயிடுச்சு. தென் நெக்ஸ்ட்டு வந்து இது எப்படி சொல்கிறது, ஹைஃபென்னா ஹைஃபென் நினைக்கிறேன் விட்டமின் பெப்டைட். இது வந்து ஹேசல். இதையே ஏன் யூஸ் பண்ணுறேன்னு கேட்டால் கஷ்டப்பட்டு காசு கொடுத்து வாங்கினது காலி பண்ணோம்ல. இல்லை பரவாயில்ல, அவ இருக்கட்டும், நான் வரும்போது கூப்பிட்டு வரேன். ஐப்ரோ பேலட் நான் எப்பயும் போல் ஃபேஸஸ் கனடா தான் யூஸ் பண்ணுவேன். ஃபேஸஸ் கனடா தான் நல்லா இருக்குமான்னு கேட்டால் தெரியாது. நான் இது தவிர வேறு எந்த ஐப்ரோ பேலட்டும் வச்சில்ல. ஒரு வாட்டி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க, எது பெருசாக மேக்கப் போடலனாலும் ஐப்ரோஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கணும்னா, அப்போவே சொன்னார்ல என் வீட்டுக்காரு, பேச்சு கேட்கல. போ போ போயிடு, ஹஸ்பண்ட் பேச்சு கேட்கணும். ஓகே, எங்கே விட்டேன்? என்கிட்ட இருக்கிறது இது ஒன்று தான். நான் இதை தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ரொம்ப நாளாக. ஐப்ரோ பேலட் ஒரு பக்கம் பேர்த்தே எடுத்திருப்பேன். ரொம்ப வந்து அதை இது பண்ணி கையெல்லாம் உதிருது. ஓ மை காட். பேர்த்தே எடுத்திருப்பேன். ஏன்னா வந்து இதை நிறைய யூஸ் பண்ணிட்டேன். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க, நிறைய மேக்கப் போடலனா கூட ஐப்ரோ வந்து நம்ம வரைஞ்சிக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா டிஃபைன்டாக தெரியும் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து இந்த த்ரெட்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் கொஞ்சம் காடு மாதிரி வளர்ந்துட்டதுக்கப்புறம் விட்டுருவேன். அதை போய் எடுக்கணுன்ற மனசே வராது. பர்த்டேக்காக எடுத்துட்டேன், அதனால் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். டிஃபைன்டாக இருக்குன்னு சொன்னீங்களே, இல்லையே அப்படிலாம் கேட்கக்கூடாது. அவ்வளோதான், டிஃபைன் இருக்கிறது தான் வரும். மேக்கப் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும், அவ்வளோதானே தவிர ரொம்ப சூப்பராக நான் அப்படி போயிட்டு ஐஸ்வர்யா அப்படிலாம் வர முடியாது. ஐஸ்வர்யா ராஜேஷ் கூட வர முடியாது, கஷ்டம். ஓகே, ஆல் செட் ரெடி. இன்றைக்கி ஏதாவது மேக்கப் போட போகிறேனான்னு கேட்டால் கிடையாது. போட்டுக்கலாமா? ஒரே தொண்டை காய்ச்சலாக இருக்கே. டெய்லி போடுவேனா? இல்லை, சரி நீ போட்டுக்கலாம். ஒரு ப்ரொஃபஷ்னல் ப்ரஷ் ஒன்று வாங்கியிருந்தேன், நல்லா இருக்குல்ல? ட்ரை பண்ணேன். இருக்கிற வேலையில் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா? இது அந்த ப்ரஷ், சம் ஃபவுண்டேஷன் ப்ரஷ், லாக்மி 925 யூஸ் பண்ணுறேன். லாக்மி 925 தான் யூஸ் பண்ணனான்னு கேட்டால், நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஃபவுண்டேஷன் வந்து டாஸ்லர் தான் முக்கால்வாசி பேர் என்னன்னு தெரியாமல் யூஸ் பண்ணியிருப்போன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இன்டர்நெட் ரெவல்யூஷன்லாம் வந்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ணது தான் வந்து லாக்மி வச்சுருக்கேன். மேவலினோட என்ன வச்சுருக்கேனே மறந்துட்டேன். அவ்வளோதான், இதுக்கு மேலே கண்ணை குத்திட்டேன். அதனால் முடிச்சுட்டு வந்து பார்க்கலாம். என் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தவங்க கலர் கரெக்டர் யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அவங்களும் ஒரு யூடியூப் சேனல் மாதிரி வச்சுருக்காங்க, யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம். அவங்க வந்து சொன்னாங்க கலர் கரெக்டர் யூஸ் பண்ணுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எங்கேயோ வச்சு தொலைச்சிட்டேன், சாரி. ஸோ கரெக்டர் கிடைக்கும் போது எடுத்து யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நோ இல்லை. உங்களுக்குலாம் நான் பேசுகிறது கேட்குதா? யாருக்கு தெரியும்?
இங்கே மைக் வச்சு தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். கேட்கும்னு நம்புகிறேன். கேட்டால் இதே யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா பாட்டு போட்டுடலாம். ஈஸி, வேலை முடிஞ்சிடும். மேபிளின் ஓகே, ஏதோ ஒன்று கூட காம்பேக்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். மேலே என்னன்னு கேட்டால் கொஞ்சம் பான்ஸ் பவுடர் எடுத்து தம்பி தெளிச்சு வச்சுருக்கான். பார்ப்போம். ஓகே தானே. நான் இப்போ என்ன பண்ண தெரியுமா, மேக்கப் ரிமூவர் எடுத்துட்ருக்கேன். ஐயோ, உங்கள்கிட்ட எப்பயும் இருக்குது இதே ஃபிக்ஸர் ஏன் யூஸ் பண்ணனா எதுவுமே போடாமல். ஃபிக்ஸர் செட் ஆகிறதுக்குள்ளே சீரம் எடுத்துக்கலாம். ஷீக்கோட சீரம் வந்து டேம்ப் ஹேரில் தான் போடணும். அதுவும் ஒரே ஒரு பம்ப் தான் எடுத்திருக்கேன். நான் இன்னொரு வீடியோவில் நல்லா ஹேர் கட் பண்ணி அவங்க அழகாக ஸ்டைல் பண்ணி கொடுத்தாங்க. நேராக வந்து ஸ்ட்ரீக் எடுத்து மண்டையில் தேய்ச்சி மறுநாள் மொத்த முடியும் படுத்துருச்சு. அந்த பவுன்சி எஃபெக்டே இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து வெட் ஹேரில் போட்டாச்சு. நான் இதுக்கப்புறம் தான் அதை ட்ரை பண்ண போகிறேன். ஓகே, கையிலேருந்து மொத்தமாக போயிடுச்சு. குட். ஹேர் ட்ரை பண்ணனா டைம் இல்லை. ஈரத்தலையோடவே ஆஃபீஸ் கூப்பிட்றேன்னு கேட்டால் ஆமாம். அவளும் ஏசியில் போயிட்டு இப்படியே உட்கார போகிறேன். 10 ரூபாய்க்கு இதை வாங்க வேணான்னு கேட்டால் எஸ், அழகாக இருக்கு. இது ஆர்கிட் தானே, இந்த வெளிநாட்டு பூ, ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. அதனால் ஆர்கிட் பூ வாங்கியாச்சு. இப்போதைக்கு இப்படி போட்டுக்கலாம். இது மேட்ச் ஆகுமான்னு கேட்டால் சத்தியமாக இல்லை, மேட்ச் ஆகலை. பட் ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை. இதுதான் இருக்கிறது இல்லை, தேட முடியலை. எனக்கு கிட்ட கம்பல் மட்டும் கொஞ்சம் இல்லை, வாங்கணும். இத்தனைக்கும் என் ஃப்ரெண்டு இப்போ ரீசெண்டாக எனக்கு 3 கம்பல் வாங்கி கொடுத்தாங்க. அது எல்லாமே ஜிமிக்கி. இந்த ட்ரெஸ்ஸுக்கு சூட் ஆகாது. நான் 3/4 பேண்ட் தான் போட்டிருக்கேன். இந்த போட்டு ஜிமிக்கி போட்டு ஸ்லீவ்லெஸ் போட்டு ஓகே, இதை மட்டும் ஒரு பின் பண்ணிக்கலாமா இங்கே? இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த புஷுன்னு இருக்கிறது வந்து ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். ஓகே, கத்தா வாட்ச் கட்டில் எதுவும் பண்ணல. ஓ மை காட். சரி, பாய்.